தமிழக அரசியல் களம் மீண்டும் ஒரு பெரும் புயலுக்கு தயாராயிட்டு வருது. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராகவும் இளம் தலைவராகவும் அடையாளம் காணப்படும் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி தனி கட்சி தொடங்க போவதா வெளியாயிருக்க தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில வாரங்களாகவே அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் என்ற வதந்திகள் பரவி வந்த நிலையில் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்த தயாராயிட்டாங்க. பாஜகவின் முக்கிய தூணாக கருதப்பட்ட அண்ணாமலையின் இந்த திடீர் திட்டம் தமிழக அரசியல் சமன்பாடுகளை முழுமையாக மாற்றி அமைக்கும் என சொல்லப்படுது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை திடீரென அரசியல் நடவடிக்கையில் இருந்து முழுமையாக விலகி மௌனம் காத்து பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தீவிர அரசியல்வாதியாக இருந்த ஒருவர் தேர்தல் நேரத்தில் அமைதியாக இருந்ததற்கான காரணம் தற்போது தெளிவாயிருக்கு. மேலும் அண்ணாமலை மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் CBSE பாடத்திட்டத்திற்கு எதிரான கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். மேலும் தனி கட்சி தொடங்கும் திட்டத்துடன் அண்ணாமலை அதிரடியாக முதல்கட்ட நடவடிக்கையும் திட்டமிட்டிருக்காரு. தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அவர் நேரடியாக போட்டியிட போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோட ஆதரவோடு தான் அவர் போட்டியிட போடுவதா தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு. அண்ணாமலை ஆன்மீக பயணமாக நேபாளம் சென்றிருக்கார். பயணத்தை முடித்துக்கொண்டு விரைவில் சென்னை திரும்ப உள்ள அவர் சென்னை வந்ததும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முக்கிய சந்திப்பு நடத்த திட்டமிட்டிருக்கார். ரஜினிகாந்தின் அரசியல் ஆர்வம் அனைவருக்கும் தெரிஞ்சது. அண்ணாமலையின் நேர்மை, துடிப்பு மற்றும் தமிழக மக்களுக்கான அர்ப்பணிப்பு ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடித்தமானது என்பதால் அவரது புதிய கட்சிக்கு ரஜினி முழு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினிகாந்த் மட்டுமின்றி தமிழகத்தின் பல முக்கிய தொழிலதிபர்கள், ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் மற்றும் சில அரசியல் தலைவர்களும் அண்ணாமலைக்கு திரைமறைவில் ஆதரவு அளிக்க முன்வந்திருக்கிறதா தகவல்கள் வருது. இந்த ஆதரவு அவரது புதிய அரசியல் பயணத்திற்கு பெரும் பலத்தை அளிக்கும். மேலும் அண்ணாமலையோடு சேர்ந்து ரஜினிகாந்தும் போட்டியிடுவாரா என்பது ஒரு கேள்வியாக தற்போது இருந்து வருது. தீவிர அரசியலிருந்து ரஜினி விலகியதை அடுத்து யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார், யாரோட கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார் என சொல்லப்படுது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு ரஜினிகாந்தின் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பிறகு மன்னிப்பு கேட்டதன் மூலமாக சரியானது. அதைத் தொடர்ந்து அண்ணாமலை தற்போது ரஜினியோடு இணைந்து புதிய கட்சி தொடங்கப் போவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினி மீண்டும் அரசியலில் வந்தால் வெற்றி பெறுவாரா மாட்டாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.